ஈழத்தில் பல மூத்த கலைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை கலை உலகுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களில் பல்கலை வித்துவானாக விளங்கிய நவாலியூர் ஜக்கரசு தொம்மைக்குட்டி அவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. யாழ் நவாலியில் ஜக்கரசு அந்தோணியல் என்பவர்களுக்கு மகனாக 24/4/2027 பிறந்தார். இவர் ஆரம்ப கல்வியை நவாலி சென்ட் பீட்டர்ஸ் மகா வித்தியாலயத்திலும் நடனம், இசை, வாத்தியங்கள் ஆகியவற்றை துறைசார் ஆசிரியர்களிடமும் கற்றிருந்தார். ஈழத்தின் புகழ்பூத்த நடன ஆசிரியர் கீதாஞ்சி நல்லையா அவர்களிடமும் ஆசிரியர் கைலாயப்பிள்ளை அவர்களிடமும் நடனத்தை கற்று பின் இந்தியா சென்று கதகளி கோபிநாத் அவர்களிடமும் ஜெயராம் அவர்களிடம் நடனம் பயின்றார். ஈழத்தின் வேலானந்தன் ஆசிரியர் அவர்களிடமும் கதகளி பயின்றவர் என கூறப்படுகிறது. வயலின் இசையை சித்தி விநாயகர் ஆசிரியரிடம் கற்றார். வீணை, புல்லாங்குழல் ஆகியவற்றை தானாகவே கற்று திறமை பெற்றார். யாழ்ப்பாணம் பலாலி ஆசிரியர் கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சி பெற்று அரியாலை பார்வதி வித்தியாசாலை, புத்தளம், வசாவளான் மத்திய மகா வித்தியாலயம், யூனியன் கல்லூரி ஆகியவற்றில் ஆசிரியராக கடமையாற்றியுள்ளார். 86 வருடகால வாழ்க்கையில் நவாலி, யாழ்ப்பாணம், கொழும்பு, சுவிட்சர்லாந்து ஆகிய இடங்களில் வாழ்ந்திருக்கின்றார். ரெஜினா ஜெயராணி என்பவரை திருமணம் செய்து 5 பிள்ளை செல்வங்களை பெற்று அழகான குடும்பமாக வாழ்ந்தார். இலங்கை வானொலியில் பாடிய பெருமை இவருக்குண்டு. திருமதி தயாநிதி மோகன் அவர்களுடன் இணைந்து குறும்பசிட்டி என்னும் ஊரில் நுண்கலை மன்றம் என்ற மன்றத்தை நடாத்தி பல மாணவர்களுக்கு கலைகளை கற்பித்த பெருமைக்குரியவர். ஆண் மகனுக்கு மயில் நடனத்தை பழக்கி 1ஆம் பரிசு கிடைக்கப் பெற்றவர். மேலும் பல போட்டிகளில் இவரது மாணவர்கள் முதல்நிலை பரிசுகள் பெற்றுள்ளனர். பல மாணவர்களுக்கு நடனம் கற்பித்திருக்கின்றார். நலாயினி, சகுந்தலா, ஸ்ரீதேவி, செல்வி, வாணி, தாரகா ஆகிய மாணவர்களுக்கு அரங்கேற்றமும் செய்து சிறப்பித்திருக்கின்றார். இசை, நடன வாத்திய கலைஞர்களாக பல மேடைகளை அலங்கரித்துள்ளார். இவர்களில் பலர் ஈழத்திலும் வெளிநாடுகளிலும் இப்பொழுது கலைகளை கற்பித்து வருகின்றார்கள். வயலின், வீணை, புல்லாங்குழல், இசை, நடனம் என பல்கலை வித்துவானாக விளங்கிய ஆசிரியர் 3/1/2013 இவ்வுலக வாழ்க்கையை நிறைவு செய்தார். இவரது உடல் இவ்வுலகத்தை விட்டு சென்றாலும் இவரது மாணவர்களின் தொடர் கலை சேவையால் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்.